வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது 3 குணங்கள். அது நம்மை எப்படி வழிநடத்துகின்றன, எப்படி நம்மை மாயையில் சிக்கி ஆட்கொள்ளச் செய்கின்றன என்பதை பற்றி ஒரு கதையின் மூலம் பார்க்க போகிறோம். பொதுவாக வேதாந்தத்தில் மாயை என்கிற சொல்லுக்கு பொய்த் தோற்றம் என்கிற பொருளுக்கும் மேலாய் வேறொரு சித்திரம் இருக்கிறது. அதுதான் நிஜங்கள் பற்றியது. நம்மையும் நம்மை சுற்றி நாம் காண்பவற்றையும் அது விவரிக்கிறது. உலகத்திற்கு தனியான இருப்பு இல்லை. மனங்களை சார்ந்தே உலகம் உள்ளது. ஐம்புலன்களால் இது காணப்படுகின்றது. ஒரு பாட்டாக சொல்ல வேண்டுமென்றால், உலகம் இருக்கிறது எனலாம், இந்த உலகம் இல்லை என்றும் கூறலாம். இருப்பு இல்லாமை இரண்டின் கலப்பே இவ்வுலகம். 2 எல்லைகளுக்கு இடையில் நாம் அலைந்து திரிந்து அல்லாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே லலித விஸ்தாரம் என்கிற நூலிலிருந்து ஒரு புகழ்பெற்ற பாடலை குறிப்பிடுகின்றார் விவேகானந்தர். மனித குலத்தை ஈடேற்றுவதற்காக புத்தர் பிறந்தார். ஆனால் கொஞ்ச காலம் தன்னையே அவர் மறந்துவிட்டார். அதற்கு காரணம் அரச யோகம். சில தேவதைகள் ஒரு பாடலை பாடி அவருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினவாம். வாழ்வென்னும் நதி ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றது, பல மாற்றங்களுடன். அந்த நதியின் போக்கிலேயே நாமும் மிதந்து செல்கிறோம் என்கிற பொருள் கொண்ட பாடல்தான் அது. இங்கே சகல வசதிகளுடனும் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உண்டு. அவர்களால் துன்பமும் துயரமும் பற்றி சிந்திக்கவோ நடைமுறை உலகின் அவலங்களை ஜீரணிக்கவோ முடியாது. அவர்கள் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்கின்றவர்கள். பசியும் குளிரும் அவர்களுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் வறுமையில் வாடி நோய்களில் செத்து கொண்டிருக்கின்றவர்களும் உண்டு. அவர்களிடம் உலகம் இன்பமயமானது என்றால் காதில் போட்டுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் குளிரும் பசியும் தான், மகிழ்ச்சி அல்ல. ஆக இந்த உலகம் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கின்றது. எல்லாமும் அழிகின்றன, எல்லாரும் அழிகின்றார்கள். முன்னேற்றங்களும் பெருமிதங்களும் செல்வங்களும் பகட்டுகளும் ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றன. மரணம் ஒன்றே இறுதியில் சாஸ்வதமாய் இருக்கின்றது. மகான்களும் பாவிகளும் இறக்கிறார்கள். செல்வர்களும் ஏழைகளும் செத்து மடிகிறார்கள். தாங்கள் இறக்கின்ற கடைசி நொடியிலும் அவர்கள் வாழும் ஆசையை விடுவதில்லை. ஆனால் மரணம் அவர்களை விட்டு வைப்பதில்லை. மனிதர்களின் வாழ்க்கை மீதான பிடிப்பே மாயை என்கிறார் விவேகானந்தர். இது குறித்து மகாபாரதத்திலும் கூறப்படுகின்றது. குரு வம்சத்து பாண்டு மகாராஜாவின் மூத்த குமாரர் தர்மர். இவரை யுதிஷ்டிரன் என்பர். இவர் பொறுமையின் இலக்கணமாக இருந்தவர். ஒரு சமயம் அவரிடம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. இந்த உலகில் மிகவும் அதிசயமானது எது என்று கேட்டார்கள். தினம்தோறும் நம்மை சுற்றி மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் இந்த மனிதர்கள் தங்களுக்கு மரணமே வராது என்று நினைக்கிறார்களே, அதுதான் உலகில் மிகவும் அதிசயமானது. இதுதான் மாயை என்கின்றனர் நமது பெரியோர்கள். பயனற்ற அறிவும் தற்பெருமையும் கொண்டு மனிதன் கொடூர செயல்களில் இறங்க காரணம் அந்த மாயை அல்லவா? ஆனால் முரண்பாடுகளுடன் செயல்படுகின்ற நாம் நடைமுறை வாழ்வுடன் மாயையை தொடர்பு படுத்தி எப்போதும் பார்ப்பதில்லை. வாழ்வும் மரணமும் இயற்கையின் நியதி. சிரிப்பதும் அழுவதும் வாழ்க்கையின் நியதி. மனிதர்களில் 100% நல்லவனும் இல்லை, 100% கெட்டவனும் இல்லை. நல்லவனுக்குள் தீய தன்மையும் தீயவனுக்குள் நல்ல தன்மையும் இருக்கவே செய்கிறது. எந்த ஒன்றும் உலகில் உறுதியாக இல்லை. ஒரு சமயம் இன்பமாக தெரிந்தது, வேறொரு சமயம் துன்பமாக தெரிகின்றது. இன்று நல்லது என்று நாம் நினைக்கின்ற ஒன்று நாளை தீயதாய் தோன்றக்கூடும். நேற்றைய லட்சியம் இன்று சிறுபிள்ளைத்தனமாக கூட நமக்கு தோன்றுவது உண்டு. இதைத்தான் கனவு காண்கிற மனது
மணல் வீடு கட்டி மகிழ்கின்றது. இந்த விளையாட்டை விட்டு நம்முடைய பூர்வத்திற்கு நாம் திரும்புகின்ற நாள் ஒன்று வரும். கடக்க முடியுமா என்று திகைக்கிறோம். கடக்கக்கூடியதே இந்த மாயை என்கின்றனர். ஞானிகளின் வழி என்னவென்றால் மாயையை அனுசரித்து போவது அல்ல, அதை எதிர்த்து போவதே என்கின்றார் விவேகானந்தர். பொதுவாக நாம் எல்லோரும் 3 குணங்களுக்கு ஆட்படுகின்றோம். அவை சத்வகுணம், ரஜோகுணம், தமஸ்குணம். இதை பற்றி ஒரு கதையின் மூலம் மாயையின் இயல்பை விளக்குகின்றார். இந்த மாயை இந்த 3 குணங்களுடன் தான் செயல்படுகின்றது. செல்வந்தன் ஒருவன் காட்டு வழியே தனியாகச் சென்றான். 3 திருடர்கள் அவனை வழிமறித்தனர். அவனிடமிருந்து பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்தனர். நாம் இவனை உயிரோடு விட்டுவிடக்கூடாது, இவனால் நமக்கு ஆபத்து வரலாம் என்றான் அந்த 3வரில் ஒருவன். சொன்னதோடு நிற்கவில்லை, தன்னுடைய கத்தியை உருவிக்கொண்டு அவன் மீது பாயவும் செய்தான். நமக்கு தேவையான பொருள் கிடைத்துவிட்டது, இவனுடைய உயிரை பறிப்பதால் நமக்கென்ன லாபம், இவனை இங்கேயே கட்டி போட்டு விடலாம் என்றான் 2ஆமவன். செல்வந்தனின் கை கால்களை கட்டி ஒரு புதர் பக்கம் கொண்டு போய் போட்டனர். பிறகு தாங்கள் வந்த வழியே சென்று விட்டனர். சிறிது நேரம் கழித்து 3வது திருடன் மட்டும் திரும்பி வந்தான். எனது நண்பர்கள் உம்மை கட்டி போட்டது தவறுதான், நான் கட்டுக்களை அவிழ்த்து விடுகின்றேன், இங்கிருந்து தப்பிச் சென்று விடுங்கள் என்றான். கட்டுக்களையும் அவிழ்த்து விட்டான். செல்வந்தன் அந்த 3ஆமவனுக்கு நன்றி தெரிவித்தான். அங்கிருந்து நகர முற்பட்டான். ஐயா பொறுங்கள், உங்கள் ஊருக்கு போகிற வழியை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் என்று கூறியவன் அவரோடு சேர்ந்து நடந்தான். காட்டிலிருந்து வெளியே வந்ததும், அதோ தெரிகிறது உம்முடைய ஊர், நீர் விரைவாக உம்முடைய வீட்டை சென்று அடையலாம், நான் இங்கேயே விடை பெற்றுக் கொள்கிறேன் என்றான் அந்த திருடன். செல்வந்தனோ அவனிடம், உம்முடைய உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், தயவு செய்து என் வீட்டுக்கு வாருங்கள், நடந்ததை அறிந்தால் என் குடும்பத்தவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள், உம்மை எனது விருந்தினராக ஏற்று உபசரிப்பேன் என்று அன்புடன் வற்புறுத்தினான். திருடனோ சொல்கிறான், ஐயா உம்முடைய அன்பே போதுமானது, நான் உமது வீட்டிற்கு வருமளவிற்கு தகுதியானவன் அல்ல, என்னை பற்றி தகவல் கிடைத்து ஒருவேளை காவலர்கள் அங்கே வந்துவிட்டால் எனக்குத்தான் ஆபத்து என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு விடை பெற்று சென்று விட்டனர். அவரவர் வழியில் நடந்தனர். இந்த உருவக கதையில் உள்ள தத்துவம் இதுதான். உலக வாழ்க்கையை காட்டுக்கு ஒப்பிடலாம். அந்த முக்குணங்களே சத்வகுணம், ராட்சச குணம், தாமச குணம் அந்த 3 திருடர்கள்தான். செல்வந்தன் ஜீவாத்மா, அவனிடம் இருந்த பொருள் ஆத்ம ஞானம். இந்த முக்குணங்களும் அந்த திருடர்களாக இருந்து அதை அபகரித்து கொள்கின்றன. தமோகுணம் என்கிற முதல் திருடன் ஜீவாத்மாவை அழிக்க முயல்கின்றது. ரஜோகுணம் என்கிற 2வது திருடன் உலகியலில் அவனை பிணைத்து வைக்கிறது. சத்வகுணம் என்கிற 3வது திருடன் பிணைப்பிலிருந்து அவனை விடுவிக்கின்றது. ராட்சச குணமும் தாமச குணமும் காமக்ரோதங்களுடன் கொடுமை செய்வன. சத்துவம் எனும் குணம் உலகப்பற்றிலிருந்தும் மாயையில் இருந்தும் ஜீவாத்மாவை விடுவிக்கின்றது. ஆனாலும் சத்வம் என்கிற 3வது திருடன் இறைவனிடம் செல்லும் வழியை காட்டுவதோடு நின்றுவிடும். அதோ பார், நீ செல்ல வேண்டிய இடம் அங்கே இருக்கிறது என்று கூறி வழிகாட்டிவிட்டு மறைந்துவிடும். ஆனால் மாயையினால் உண்டாகும் இந்த முக்குணங்களையும் கடந்தவன்தான் ஞானி. ஓகே மக்களே, இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.